கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்கனம் தாவீது தேவன் நமக்கு. சத்துரு சேனை முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே, அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஓடியார். காரிருள் போன்ற என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். தேவனை துதிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உலகெங்கும் இருந்து எங்களோடு கூட இந்த ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறோம்.
நாம் வணங்குகிற தேவன் நல்ல தேவன், கிருபை உள்ள தேவன். நல்லவர்னு சொன்னா பத்தாது, கிருபை உள்ளவர். இரக்கம் காமிக்கிறதுனா நமக்கு தண்டனையை பெற தகுதி இருக்கு, ஆனால் தேவன் நம்மளை தண்டிக்கிறது இல்லை. அதுதான் இரக்கம். கிருபை அதையும் விட ஒரு ஸ்டெப்பு தாண்டி நமக்கு ஆசீர்வாதம் பெறத்துக்கு ஆக்சுவலாக தகுதி இல்லை, ஆனால் தகுதி இல்லாதவர்களையும் ஆசீர்வதிக்கிறது தான் தேவன் கிருபை காட்டுகிறது. நம்ம யாருக்குமே தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு தகுதி ஒன்றும் ஆக்சுவலாக கிடையாது, உண்மையிலே சொல்லப்போனால். ஆனால் அங்கே தான் நம்ம தேவன் எவ்வளோ நல்லவர் என்பது வெளிப்படுது. தகுதி இல்லாதவர்களுக்கு சொந்த குமாரனை அனுப்பி கல்வாரி சிலுவையில் உயிரை கொடுக்க வச்சு ரத்தம் சிந்த வைத்து உயிரோடு எழுப்பி இந்த உயிர் தெழுந்த இயேசுவின் மூலமாய், ஆவியானவர் மூலமாய் நமக்கு சகல ஆசீர்வாதங்களையும் தேவன் அளிக்கிறார். அவை இன்றைக்கு பயப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், நம்பிக்கை இழக்க வேண்டாம். ஒரு நல்ல கடவுள் இருக்கிறாரு. வல்ல கடவுள் மட்டும் இல்லை, நல்ல கடவுள், கிருபையான கடவுள். நம்ம தகுதியை பார்த்து ஆசீர்வதிக்கிறவர் இல்லை, அதுக்கு தாண்டி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அவரை நம்புங்கள். என்ன பிரச்சனையோ அதை அவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், உடைய கிருபையை காண்பி ஆண்டவரே, கிருபையை வெளிப்படுத்தும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வெளிப்படுத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். இந்த கடந்த வாரத்தை யோசித்து பார்ப்போம், தேவன் நமக்கு எப்படி கிருபையாக இருந்திருக்கிறார்னு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ ஆசீர்வாதங்களை ஏற்கனவே நீர் அளித்திருக்கிறீர். அது எல்லாமே உம்முடைய கிருபையினால் நாங்கள் பெற்றோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் உம்மை நம்புகிறோம். இவ்வளோ நாட்களாக எங்களுக்கு கிருபை செய்தவர், தொடர்ந்து நீர் செய்வீர். தொடர்ந்து உம்முடைய கிருபையினால் எங்கள் ஆசீர்வதிப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம். ஒவ்வொரு உள்ளத்திலையும் பயமும் கவலையும் நீங்கி நம்பிக்கையும் விசுவாசமும் எழும்பட்டும். உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. பல விதத்தில் உம்முடைய கிருபை வேலை செய்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்லை, எங்களை பாதுகாக்கிறது, எங்களை பரிசுத்தமாக்குகிறது, எங்களை போக போக உம்மை போல, இயேசுவை போல மாற்றுகிறது. ஸ்தோத்திரம். எங்களை உமக்கென்று நாங்கள் திரும்பவும் அர்ப்பணிக்கிறோம், உம்மை நம்புகிறோம். இந்த ஆராதனை வேளையிலும் கூட எங்களோட நீர் இடைப்படுவீராக, ஊழியம் செய்வீராக. எங்களுடைய உள்ளத்தில், எங்களுடைய மனதில் முழுமையான விதத்தில் நாங்கள் இந்த ஆராதனையின் வேளையிலே மாற்றப்பட கிருபை செய்வீராக. ஒரு முன்னேற்றத்துக்கு நேரம் எங்களை நடத்துவீராக. எல்லா துதி கனமகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். எனக்காக கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். எனக்காக கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என் கால்கள் கல்லில் இடராமல் எனக்காக கர்த்தரும் கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். எனக்காக கர்த்தரும் கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி. பகல் நேரம் பறந்திடும் அன்பு ஒன்றும் செய்ய முடியாதே.
ராட்சாம பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாதே. பகல் நேரம் பறந்திடும் அங்கு ஒன்றும் செய்ய முடியாதே. ராட்சாம பயங்கரத்தால் ஒன்றும் செய்ய முடியாதே. இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாதே. மத்தியான பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே. இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் மத்தியான பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே. எனக்காக கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். எனக்காக கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். சிங்கத்தின் கெபியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன். தீவிரமாய் தீவிரத்தென்ன காத்திட வந்திடும் தேவன் உண்டே. சிங்கத்தின் கெபியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன். தீவிரமாய் தீவிரத்தென்ன காத்திட வந்திடும் தேவன் உண்டே. அக்கினியின் சூளை நடுவில் எரிந்திடவே நான் எரிந்திட மாட்டேன். கருத்துக்குள் மறைத்து கொண்டு கருத்தாய் காக்கும் தேவன் உண்டே. அக்கினியின் சூளை நடுவில் எரிந்திடவே நான் கருத்துக்குள் மறைத்து கொண்டு கருத்தாய் காக்கும் தேவன் உண்டே. எனக்காக கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி எனக்காக கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல எனக்காக கர்த்தர் உண்டே. எனக்காக கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் எனக்காக கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்ன நடந்தாலும் தேவன் இருக்கிறார், என்னை காப்பார். ஆகவே நான் பயப்பட தேவையில்லை. அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய ஒரு மனப்பான்மை. என்ன வந்தா அவர் இருக்கிறார், அவர் என்னை பாதுகாப்பார். கரத்துக்குள் மறைத்து கொள்வார், செட்டையின் கீழ் மூடி மறைச்சுப்பார். இரத்த கோட்டையில் நான் பாதுகாக்கப்படுகிறேன். எதிரியை பார்க்க வேண்டாம், பெரிய ஆபத்தை பார்க்க வேண்டாம், அதை பெருசாக நினைக்க வேண்டாம். இருக்குது, அதை பெருசாக நினைக்க வேண்டாம். அது பெருசாக நினைக்க அது பெருசாக ஆகிடும். அதுக்கு பதில் ஆண்டவராக இயேசுவை பெருசாக நினைங்க. அவருடைய பாதுகாக்கிற வல்லமையை பெருசாக நினைங்க. அவருடைய வாக்குத்தத்தத்தை பெருசாக நினைங்க. அவர் உங்களுக்காக வச்சிருக்கிற அந்த லக்கை பெருசாக நினைங்க. உங்களை எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கார். சும்மா அது இதுவும் வந்து அதெல்லாம் கெடுக்க முடியாது, உங்களை தடுக்க முடியாது. என்ன வந்தாலும் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டாம். என்ன வந்தாலும் நான் பயப்பட போகிறதில்ல, தேவனை நம்ப போகிறேன், அவ்வளோதான் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் வேறு மாதிரி சந்திச்சிடலாம், தைரியமாய் சந்திக்கலாம். பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடுண்டே, நான் எதற்கும் பயப்படே. என் இயேசு
எதற்கும் அஞ்சிடே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடே. என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மை நான் நம்பிடுவேன். என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மை நான் நம்பிடுவேன். ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதையா. ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதையா. என் இயேசு என்னோடுண்டே, நான் எதற்கும் பயப்படே. என் இயேசு என்னோடுண்டே, நான் எதற்கும் அஞ்சிடே. என் இயேசு என்னோடுண்டே, நான் எதற்கும் பயப்படே. என் இயேசு என்னோடுண்டே, நான் எதற்கும் அஞ்சிடே. அவர் போல் யாருண்டே, அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் போல் யாருண்டே, அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் என்னோடு இருப்பதினா நான் அசைக்கப்படுவதில்லையே. இயேசு என்னோடு இருப்பதினா நான் அசைக்கப்படுவதில்லையே. என் இயேசு என்னோடுண்டே, நான் எதற்கும் பயப்படே. என் இயேசு என்னோடுண்டே, நான் எதற்கும் அஞ்சிடே. என் இயேசு என்னோடுண்டே, நான் எதற்கும் பயப்படே. என் இயேசு என்னோடுண்டே, நான் எதற்கும் அஞ்சிடே. பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். இயேசு என்னோடுண்டே, நான் எதற்கும் பயப்படே. என் இயேசு என்னோடுண்டே, நான் எதற்கும் அஞ்சிடே. என் இயேசு என்னோடுண்டே, நான் எதற்கும் பயப்படே. என் இயேசு என்னோடுண்டே, நான் எதற்கும். திரும்ப பாடுவோம். என் இயேசு என்னோடுண்டே, நான் எதற்கும் பயப்படே. என் இயேசு என்னோடுண்டே, நான் எதற்கும் அஞ்சிடே. என் இயேசு என்னோடுண்டே, நான் எதற்கும் பயப்படே. என் இயேசு என்னோடுண்டே, நான் எதற்கும் அஞ்சிடே. என்ன அருமையான பாடல். இந்த மாதிரி சில பாடலை தெரிஞ்சு வச்சுக்கணும். பயம் வரும்போது உடனே அதை பாடணும். அந்த வரிகளை நினச்சி பார்க்கணும். இந்த கோரஸ் எடுத்தீங்கனாலே அதை பாடினீங்கனாலே பயம் போயிடும். என் இயேசு என்னோடு உண்டு, நான் எதற்கு பாடிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. பயப்படணும்னு அவசியம் கிடையாது. பயம் வரும், நம்ம தான் திரும்ப திரும்ப அதை விரட்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைங்க அது நேற்று விரட்டின திரும்ப இன்றைக்கி வந்துருச்சு, அது திரும்ப இன்றைக்கி வரட்டுங்க. இல்லை திரும்ப நாளைக்கு வந்தால் திரும்ப நாளைக்கு வரட்டுங்க.
அது எத்தனை முறை வந்தால் என்னங்க, டெய்லி வந்தால் கூட என்னங்க, விரட்டிகிட்டே இருங்க. ஒரு பாடலை பாடினா அது போயிடும். தேவன் நம்மோட இருக்கிறார், இயேசு நம்மோட இருக்கிறார். அதை கற்பனை செய்யுங்க. என்னென்னமோ நடக்கும்னு கற்பனை செய்கிறோம். இது நடந்துருமா, அது நடந்துருமா, கற்பனை எல்லாம் தப்பான டைரெக்ஷனில் போகுது பாருங்க. அதுக்கு போல இயேசு எவ்வளோ பெரியவர் என்பதை கற்பனை செய்யுங்க. அவருடைய செட்டைகளால் உங்களை எப்படி அவர் மூடி மறைக்கிறார் என்பதை கற்பனை செய்யுங்க. பெருங்காற்று, கடல் கொந்தளிக்கும் போது, இதெல்லாம் வரும்போது இயேசு எப்படி உங்களை அதெல்லாம் தாண்டி உயர பண்ணுவார் என்பதை கற்பனை செய்யுங்க. வல்லமை நம்பியே கடலலைகள் சீரும் போது உயர்ந்திடுவே உம்மோடு நான் அனைத்தையும் நீ ஆளும் தேவன் அறிந்து அமர்ந்தே
எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. உயர பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவே, வெட்கப்பட்டு போவதில்லை. உயர பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவே. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. இதோ திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறீர், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி இருக்கிறேன். இதோ திறந்த வாசலை ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. என் சந்ததி மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று, என் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று, என் சந்ததி மேலும் ஆவியை, என் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று, வெட்கப்பட்டு போவதில்லை, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுதான் நடக்க போகுது எங்களுக்கு. உயர எழும்புவோம், கீழே போக மாட்டோம், உயர எழும்புவோம்.
கடல் அலைகள் சீரும்போது உம்மோடு நாங்கள் உயர்ந்திடுவோம். சகலத்தையும் ஆளுகிற தேவன். சத்துரு வெள்ளத்தை போல வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார். ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. நீரே எங்களோடு இருக்கிறீர், எங்களுக்குள்ளாகவே இருக்கிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர், ஸ்திரப்படுத்துகிறீர். யுத்தத்துக்கென்று எங்களுடைய கரங்களை ஆயத்தப்படுத்துகிறீர். உடைய கிருபை எங்களுக்கு போதுமானது. தொடர்ந்து எங்களுக்கு ஊழியம் செய்யும். ஆவியானவர் எங்கள் மேல் ஊற்றும். வசனத்தின் மூலமாய் ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்யட்டும். ஒவ்வொரு நபரையும் பலப்படுத்தட்டும், நம்பிக்கை ஊட்டட்டும். அநேகருக்கு இது ஒரு திருப்பு முனையான நாளாய் இருக்கட்டும் ஆண்டவரே. அதன் மூலம் நம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லோரும் சொல்லுவோம், ஆமென்.